அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் உண்மையானதுன்னு அரசு டாக்டர் பாலாஜி பேட்டி உறுதிப்படுத்திருக்கு. இதனால இதுக்கு மேலேயும் ஆவணங்கள் பொய்ன்னு சொல்லி அவர் தப்பிக்க முடியாது. வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை குடும்ப நலத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல அதிரடி சோதனைகள் நடத்தினாங்க. இந்த சோதனையில பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. உதவியாளர்கள் கிடைக்கும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. இதுல முக்கியமா ஆர்கே நகர் தேர்தல் குறித்த ஆவணமும் அமலமாச்சு. ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், எந்தெந்த அமைச்சர்கள் எத்தனை பேருக்கு பணம் கொடுக்கணுங்கிற தகவல்கள்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோட பெயரும் அதுல இடம்பெற்றிருந்தது. அமைச்சர்கள் பெயருக்கு பின்னாடி அவங்க கொடுக்க வேண்டிய தொகை, கொடுக்க வேண்டிய வாக்காளர்களின் எண்ணிக்கை எல்லாமே இடம்பெற்றிருந்தது. இது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மொத்தம் 89 கோடி சப்ளை செய்ய திட்டமிட்டது அம்பலமாச்சு. இந்த நிலையில ஆர்கே நகர் தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் நேற்று நள்ளிரவு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமே விஜயபாஸ்கர் வீட்டுல பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் தான். தேர்தல் நியாயமா நடைபெறலன்னு நெற்றி போட்டுல அடிச்சு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். இதனால மீண்டும் தமிழகம் தலைகுனிந்து மற்றொரு தேர்தல் ரத்து சம்பவத்தை வேடிக்கை பார்க்க வேண்டியதாயிருச்சு. இந்த நிலையில விஜயபாஸ்கர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் மீடியாக்கள்ல லீக் ஆச்சு. இதை கண்டித்துள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவணங்கள்ல முதல்ல வெளியிட்ட 2 டிவி சேனல்கள் மீது வழக்கு தொடர இருக்கதா எச்சரிச்சாரு. அது போலியானதுன்னு தினகரன் விஜயபாஸ்கர் போன்ற சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த ஆவணங்கள்லாம் உண்மையானதுங்கிறது அம்பலமாயிருக்கு. ஐடி ரைட் நடந்துட்டு இருக்கும் போது கைப்பற்றப்பட்ட ஆவணம் ஒன்றுல அரசு டாக்டர் பாலாஜிக்கு 5 லட்சம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்துச்சு. விஜயபாஸ்கர் உத்தரவின் பேர்ல பணம் கொடுக்கப்பட்டிருக்கதா எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. இன்று அளித்த பேட்டி ஒன்றுல விஜயபாஸ்கர் கிட்ட இருந்து பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டாரு டாக்டர் பாலாஜி. ஐடி ரைட்ல கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு வந்தாரு விஜயபாஸ்கர். ஆனா அவர்கிட்ட பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டார் பாலாஜி. ஜெயலலிதா சுயநினைவோடு அதிமுக வேட்பாளர்கள் ஃபார்ம் B-ல கைநாட்டு வச்சாங்கன்னு அத்தாட்சி அளிச்சவர் தான் இந்த பாலாஜி. இவர் பொய் சாட்சி சொன்னதுக்காக இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்குங்க தகவல் வெளியான நிலையில அதை மறுத்து பாலாஜி பேட்டி அளிச்சாரு. லண்டன் டாக்டர் பீலே தங்கும் செலவுக்காக அந்த பணம் தாங்கிட்ட தரப்பட்டதா பாலாஜி சொன்னாரு. எது எப்படியோ எதையோ சொல்ல வந்து கடைசி ஐடி ரைட்ல கைப்பற்றப்பட்ட ஆவணம் உண்மைதான்னு பாலாஜி போட்டு உடைச்சிட்டாரு. இதனால விஜயபாஸ்கருக்கும் ஜெயலலிதா மரணத்தின் போது மர்மங்களை தூவியவர்களுக்கும் நெருக்கடி அதிகரித்தபடி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.